தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள். ஞானம் என்பது கிடைப்பதற்கு எத்தனை வருடம் ஆகும் நினைக்கிறீங்க நீங்க? நீயே பதிலுக்கு வந்திருப்பான்றீங்களா? இலை பறித்து வாயிலிட்டு சுவை அறியும் முன்னே கிட்டிவிடும் அப்படின்றாங்க. இந்த ஞானம் எப்ப கிடைக்குமா? அந்த இலை எங்க தம்பி போய் எடுக்கிறதுன்னு கேட்காதீங்க. எந்த இலையை பறிச்சு அதை வாயில போட்டு அது டேஸ்ட் பார்த்தாலும் எவ்வளவு நேரம் ஆகுதுக்கு? ஒரு இலையை பறிக்கிறேங்க, பறிச்சு இப்படி வாயில போடுறேங்க, போட்டு இது இந்த டேஸ்ட் தான் அப்படின்னு சொல்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும்? 5 செகண்ட்ஸ், மிஞ்சி மிஞ்சி போனா 10 செகண்ட்ஸ். சரி, மேக்ஸிமம் சினாரியே வச்சுக்கிறேன், 10 செகண்ட்ஸ் கூட வச்சுப்போம். ஏன் இன்னும் உங்களுக்கு ஞானம் கிடைக்கல? நாங்கள் நிறைய பாவம் பண்ணியிருக்கோம், அதை பண்ணியிருக்கோம், இதை பண்ணியிருக்கோம். எவ்வளோ பாவம் பண்ணாலும் 1 செகண்ட்ல ஞானம் கிடைக்கும். இந்த கிளாஸ் ஈவினிங் நீங்க இங்கிருந்து போகும்போது புத்தர் என்ன நிலையை அடைந்தாரோ, அதுபோக நம்ம ஜே கிருஷ்ணமூர்த்தி என்ன நிலையை அடைந்தாரோ, அரவிந்தர் என்ன நிலையை அடைந்தாரோ, மாபெரும் ஞானிகள், நான் சித்தர்களை சொல்லல, ஞானிகள் வேற சித்தர்கள் வேற, கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது. எல்லா ஞானிகளும் என்ன நிலையை அடைந்தார்களோ அந்த நிலையை நீ ஈவினிங் போறதுக்குள்ள நான் சொல்லி தந்துடுறேன். ஆனா நீங்க ஏத்துப்பீங்களா? அவ்வளவுதான் என் கேள்வி. ரமண மகரிஷி என்ன நிலையை அடைந்தாரோ, புத்தர் என்ன நிலையை அடைந்தாரோ, இப்போ மகாவிஷ்ணு என்ன நிலையை அடைந்து இருக்கிறாரோ அதே நிலையை உங்களை அடைய வைக்கிறேன். தயாரா? வெட்டி பேச்செல்லாம் சொல்ல, சீரியஸா தான் சொல்றேன், நான் விளையாட்டுக்கெல்லாம் கிடையாது. ஆனா நான் சொல்றதை மட்டும் பண்ணணும். நீங்க எப்ப பண்ணணும்? வாழ்க்கை ஃபுல்லா பண்ணணும். அது எப்படி தம்பி? அதுக்கு தனியா ஏதாவது போய் வேலை பார்க்கணுமா? அதெல்லாம் ஒன்றும் வேணாம். ஒவ்வொரு செகண்ட் சேர்ந்தது தானே 1 மணி நேரம். ஆமாவா இல்லையாங்க? ஒவ்வொரு செகண்டா ஒன்னா சேர்ந்தது தான் 1 மணி நேரம். அப்ப இதுல எதிர்காலம்ன்றது எது? 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட் 1 செகண்ட் போயிட்டு தான். இதுல எதிர்காலம் எது, இறந்த காலம் எது? நம்ம பார்க்க கூடாது, ரெண்டையுமே பார்க்க கூடாது. பிரசன்ட்ல இருக்க சொல்லலாம், ஆனா அது கொஞ்சம் கஷ்டம் தான். அதுக்கு இன்னும் ஈஸியான ஒரு டெக்னிக் நான் சொல்லி தரேன். இப்போ நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்கள், உங்களது மனம் எதுக்கு தெரியுமா இவ்வளவு பிரச்சனையை அனுபவிக்குது? இது உங்க கர்ச்சீஃப்னு வச்சுக்கோங்க ஒரு எக்ஸாம்பிள். இந்த கர்ச்சீஃப் உங்களுக்கு தேவைப்படாது, இருந்தாலும் சொல்றேன் ஒரு எக்ஸாம்பிள். உயிருக்குயிரான கர்ச்சீஃப் இது உங்களுக்கு. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும். புடிங்கிட்டேன் நான் இந்த கர்ச்சீஃப். என்ன பண்ணிட்டேன்? புடிங்கிட்டேன். இங்க வச்சுட்டு பேசிக்கிட்டே இருக்கேன். உங்களோட கவனம் பூரா எங்க இருக்கும்? ஏன்? சரி, இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு கடத்தணும்னு நினைக்கிறேன்ல, ஒரு சம்பவத்தை, ஒரு செயலை, ஒரு தகவலை கடத்தணும்னு நினைக்கிறேன்ல. இப்போ உங்களோட பாதி கவனம் எங்க இருக்கு? என் பேச்சுல இல்ல. எங்க இருக்கு? கர்ச்சீஃப் மேல பாதி கவனம் இருக்கு, என் பேச்சுல பாதி கவனம் இருக்கு. இது இந்த செகண்ட்ல நான் எடுத்துக்கிட்ட எக்ஸாம்பிள், அவ்வளவுதான். இப்போ தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒவ்வொருத்தரும் அப்படி நினைச்சுக்கணும். தார் ரோட்ல தார் ஊத்துற வேலை பாக்குறீங்க. நல்ல ஆர்வமா, பதட்டம் இல்லாம, படபடப்பு இல்லாம தார் எடுத்து ஊத்திக்கிட்டே இருக்கீங்க. பின்னாடி ஒருத்தர் கூப்பிடுறாரு. திரும்பி பாக்குறீங்க, திரும்பிட்டீங்க. யாரோ ஒருத்தர் போல பார்த்தா 10 வருஷமா உங்ககிட்ட பேசாத புருஷன் இல்ல பொண்டாட்டி உங்களை தேடி வந்துட்டாங்க. இப்ப எப்படி இருக்கு உங்களுக்கு? அதே ஹாப்பினஸோட, அதே மன நிம்மதியோட தார் ஊத்த முடியுமா உங்களால? முடியுமா? ஏன் முடிய மாட்டேங்குது? சரி, போக்கஸ் போயிடுச்சு, மறுபடியும் வந்துருச்சு, மறுபடியும் கரெக்டா ஊத்தலாம்ல? மனசு வேற பக்கம் அலைப்பாயுதா? எங்க அலைப்பாயுது? எதுக்கு வந்திருக்கிறான்? இங்க வந்து என்ன 7:30 கூட்ட போறான்னு தெரியலையே. ஓடலையா? இப்ப நான் என்ன சொல்றேன்னா, நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கர்ச்சீஃப்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் உங்க மனசு கொடுக்குதோ அதே இம்பார்ட்டன்ஸ் தான் ஒரு பிரதமருக்கும் கொடுக்கும், ஒரு 10 ரூபா காசுக்கும் கொடுக்கும், 10 கோடி ரூபாய் பணத்துக்கும் கொடுக்கும், ஒருவேளை சாப்பாட்டு கொடுக்கும். அதுக்கு எது பெருசு எது சின்னதுலாம் தெரியாது. மனசுக்கு என்ன தெரியாது? எது பெருசு எது சின்னது என்று தெரியாது. இந்த மனசுக்கு தெரிந்ததெல்லாம் ஒன்றே ஒன்றுதான். என்னன்னா, ஒண்ணு மேல ஆசைப்பட்டுருச்சுன்னா அதை பார்த்துக்கிட்டே இருக்கணும், இல்லை அதை அடையிற வரைக்கும் அதே வேணும்னு நிற்கும்.
இது நீங்க இப்ப ஏத்துக்க மறுத்துட்டாலும் இதுதான் உண்மை. எங்கேயோ ஒரு ஓரத்துல எப்பயோ எதையோ பார்த்துட்டு வந்திருப்பீங்க. அது என்னைக்காவது உங்களுக்கு ஒரு நாள் ஞாபகத்துல வந்து நிற்கும். இதனால்தான் புத்தர் என்ன சொன்னார்னா, ஆசைய அழிவிற்கு காரணம். ஆசைய அழிவிற்கு காரணம்னா என்ன அர்த்தம்? ஒரு விஷயத்துக்கு நீங்கள் ஆசைப்படும் போது அந்த பொருள் கிடைக்கின்ற வரைக்கும் உங்கள் மனம் ததும்பிக் கொண்டே இருக்கும், கடுப்பாகிக்கிட்டே இருக்கும், படபடப்பாகும். இதுக்கு பேர் தான் டிப்ரெஷன் சொல்றீங்க. இதுக்கு பேர் நீங்க என்ன சொல்றீங்க? புரியுதா ஏதாவது நான் சொல்றது? ஒரு கர்ச்சீஃபை பார்க்குற மறுபடியும் கர்ச்சீஃபே வரும். அந்த கர்ச்சீஃபை இவன் வேற வச்சு இந்த திருப்பு திருப்பான், அந்த திருப்பு திருப்பான், பின்னாடி மறைச்சு வைக்கிறான், பாட்டுக்கு பாக்கெட்ல தூக்கி வச்சுக்கிறான். தோணுதா தோணலையா? காரணம் என்ன? அந்த கர்ச்சீஃப் மேல உங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பற்று. இது ஆசைன்னு கூட சொல்ல முடியாது, இதுக்கு பேர் பற்று. பற்றுனா பிடிப்புன்னு அர்த்தம். பற்றுனா என்ன அர்த்தம்? இப்படித்தான் உங்க வாழ்க்கையில எல்லாத்து மேலையும் பிடிப்பு வச்சிருக்கீங்க. இப்போ உங்களுக்கு எனக்கு என்ன டிஃபரன்ஸ் நான் சொல்லிடுவா? நீ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சிருக்கீங்க, நான் எல்லாத்தையும் லூஸா விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேன். நான் எப்போது நீங்கள் எல்லாம் எனக்கு வேண்டும் என்று பிடிக்க தொடங்குகிறீர்களோ அந்த பொருள்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும், அந்த உயிர்னாலேயே உங்களுக்கு டார்ச்சர் ஏற்படும். ஏன்னா நீங்க பிடிச்சிருக்கிற புடியோட வலி யாருக்கு இருக்கும்? அந்த பொருளுக்கு இருக்கும், அந்த உயிருக்கு இருக்கும். ஒரு கட்டம் வரைக்கும் அட்ஜஸ்ட் பண்ணி போகும் அந்த பொருளும் உயிரும். ஒரு கட்டத்துக்கு மேல எங்கேயாவது ஓடிடும் அந்த பொருள், இல்ல காணாம போயிடும். அப்படி இல்லைன்னா அந்த உயிர் கடுப்பாயிரும், கத்த ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் சண்டைன்றீங்க நீங்க. இதுக்கு பேர் என்ன? இதுக்கு மேல எனக்கு எப்படி டெக்னிக்கலா எக்ஸ்பிளைன் பண்றதுன்னு எனக்கு தெரியல. ஏன் ஒரு பொருளை பிடிச்சி வைக்கணும்னு தோணுது? ஏன்னா சுயநலம் இருக்கு உங்களுக்கு. ஏன் சுயநலம் இருக்கு? அது என்னோடது, அது எனக்கானது, அது காணாம போயிடும், இது இருந்தாதான் இந்த உலகத்துல நான் வாழ முடியும் நம்புறீங்க. என்னால ஏன் எப்படி இவ்வளவு ஜாலியா இருக்க முடியுது? ஏன்னா எனக்கு நல்லா தெரியும், நீங்க இல்லைனாலும் வாழுவேன், நீங்க இல்லைனாலும் வாழுவேன், நீங்க இல்லைனாலும் வாழுவேன், இந்த வாலண்டியர்ஸ் யார் இல்லைனாலும் வாழுவேன், இந்த மைக் போடுறவர் யார் இல்லைனாலும் என்னால வாழ முடியும். ஏன்னா எனக்கு உயிரை கொடுக்கறது நீங்களா இறைவனா? எனக்கு வாய்ப்பை கொடுக்கறது நீங்களா இறைவனா? இப்போ எனக்கு ஒரு 100 கோடி ரூபா பணம் நீங்க கொடுத்துருவீங்களா? நீங்க தேவையில்லை, ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். எனக்கு இப்போ வேணும்னா கொடுத்துருவீங்களா? நீங்க 100 கோடி ரூபா இருக்குன்னு கூட வச்சுக்கோங்க, கொடுக்குறதுக்கு மனசு வருது உங்களுக்கு. அப்ப அந்த மனசை ஏற்படுத்துறீங்க நீங்களா ஏற்படுத்துறீங்க? நான் பேசி ஏதாவது நீங்க மாறுறீங்களா? நீங்க இன்னும் விடிய விடிய இன்னொரு 15 நாள் 10 நாள் திருந்துறவங்க தான் திருந்துவீங்க, வேறெல்லாம் திருந்துறதுக்கு வாய்ப்பே கிடையாது. அது இறைவன் நினைச்சா மட்டும்தான். யாருக்கு அனுகிரகம் பண்ணி திருத்தணும்னு நினைக்கிறாரோ இறைவன் நினைச்சா மட்டும்தான் திருத்த முடியும். வள்ளலாராலேயே ஊரை திருத்த முடியல, ஐந்தொழில் புரியக்கூடிய ஆற்றல் பெற்றவர்னால எந்த மொழிக்கு நல்லா புரிஞ்சுக்குங்க. ஒரு பொருள் என்னோடது எனக்கானதுன்னு நினைச்சீங்கன்னா வலிக்கும். உண்மையான தெளிவு, உண்மையான ஞான நிலை என்னன்னு நீங்க கேட்டீங்கன்னா அது இருக்கிற இடத்துல இருந்து அழகா ரசிக்கணும் தூரத்துல இருந்து. இதுதான் பக்குவம், இதுதான் ஞானம். இதை உங்களுக்கு யாருமே சொல்லி கொடுக்கல. உங்களுக்கு பிடிப்பு பூரா பாத்தீங்கன்னா மெட்டீரியல் திங்ஸ்லயே இருக்குது. புரியுதா புரியலையா நான் சொல்றது? உங்களுடைய பிடிப்பு எல்லாம் தங்க செயின் போட்டீங்கன்னா அதுல இருக்குது. ஒரு வீட்டுல ஒரு தங்க செயின் பத்திரமா கழட்டி வச்சுட்டு வந்தீங்கன்னாவே அதுக்கு எண்ணங்கள் போதா போல. எங்க வீட்டுல ஒரு 100 பவுன் இருக்கு, எங்க வீட்டுல ஒரு 100 பவுன் இருக்கு. மைண்ட்ல வருதா வரலையா? அந்த மைண்ட் உங்களை நம்ப வைக்குது. அது இருந்தாதான் நீ வாழ்வா, அது பத்திரமா இருக்கு. இப்ப அது காணாம போச்சுன்னா எப்படி இருக்கு உங்களுக்கு? நிம்மதியா அந்த அளவுக்கு பக்குவம் வந்துருச்சா உங்களுக்கு? எவ்வளவுக்கு எவ்வளவு இறுக்கமா புடிச்சு வச்சிருக்கீங்களோ அவ்வளவுக்கு எவ்வளவு பெயினை கொடுக்குது. உடும்பு பிடிச்சதுன்னா எப்படிங்க இருக்கும்? உடும்பு புடி, அதுக்கு பேரே உடும்பு புடிதான். அது பிடிச்சதுன்னா நகர்றதுக்கு சான்ஸே கிடையாது. அப்படி ஒரு இதை புடிச்சு வச்சுட்டு பிடிச்ச பொருள் தான் நீங்கன்னு வச்சுப்போம். இப்ப நீங்க தப்பிக்கன்னு நினைச்சு இழுத்தீங்கன்னா என்ன ஆகும்? சதை பிஞ்சு ரத்தம் நஞ்சு வீணா போயிருவீங்க. எல்லாம் என்னோடது என்னோடது என்னோடது. எதுக்கு உங்களோடது? எது உங்களோடது? நீங்க சம்பாரிச்சீங்க அதனால உங்களோடதா? அது அப்படி எடுத்துப்போமா? நியாயமான பதிலா கூட வச்சுப்போம். எத்தனை பேர் சம்பாதிக்கும் போது இது நல்ல முறையில தான் இந்த பணம் இவன் கொண்டு வந்து கொடுக்குறாங்கன்னு எத்தனை பேர் பாத்தீங்க? எத்தனை பேர் பாத்தீங்க? மளிகை கடை தான் தம்பி வச்சிருக்கேன், எனக்கு என்ன தம்பி 4 ரூபாய்க்கு ஒரு கள்ளவரிப்பு கொடுத்தனா என் பொறுப்பு முடிஞ்சு போச்சு. அந்த 4 ரூபா அவன் எப்படி எடுத்துட்டு வந்தான்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? நான் கம்மியான லாபத்துக்கு தான் தம்பி நான் பிசினஸ் பண்றேன். கம்மியான லாபம் பண்ணா சரின்னு உங்களுக்கு யார் சொன்னது? அப்படி பார்த்தா வட்டி தொழில் கொடுக்கறவனு கூட 2% 1.5% எல்லாம் கொடுக்குறானுங்க. அப்ப அவனுங்க எல்லாம் சரியான தொழில் பண்றாங்களா? நல்லது கெட்டதுக்குள்ளலாம் நமக்குலாம் போறதுக்குலாம் அறிவு கிடையாது. புரிஞ்சுக்கோங்க, அவ்வளவுதான்.
நமக்கு எதுக்கு அறிவு கிடையாது? நல்லது எது கெட்டது எதுன்னு சொல்றதுக்கு நமக்கு அறிவு கிடையாது. அதெல்லாம் ரொம்ப டீப்பான கால்குலேஷன். போனீங்கன்னா அது போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும், போயிட்டே இருக்கும். எதுவுமே இந்த உலகத்தில் உங்களது கிடையாது. உங்க உழைப்புன்றதே முதல்ல உங்களது கிடையாது. மூச்சை நிறுத்திட்டேன்னா எங்க இருந்து உழைப்பீங்க? பேசிக்கிட்டே இருக்கீங்க, 100 வருஷம் வரைக்கும் இப்படியே பேசிக்கிட்டே இருப்பீங்கன்னு சொல்ல முடியுமா உங்களால? அடுத்த செகண்டுக்கு உத்தரவாதம் இருக்கா உங்க உயிருக்கு? அப்போ அந்த உத்தரவாதம் இருக்கான்னு கேட்கும் போதே அந்த உயிர் உங்க கண்ட்ரோல்ல இல்ல. ஆமாவா இல்லையா? இப்ப அந்த உயிர் யார் கண்ட்ரோல்ல இருக்கு? இறைவன் பேர் வச்சுப்போம். அதுன்னு சொல்லலாம், இறைவன் சொல்லலாம். எப்படி என்ன பொறுத்த வரைக்கும் அது அது. ஏன் அது அது அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, இறைவன் சொல்ல சொல்ல ரிப்பீட்டட் வேர்ட் ஆயிடுச்சு. அதுன்னு வச்சுப்போமா? ஏன்னா அது எங்கேயோ இருக்குது, அது அதை ஏதோ ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்குது. எல்லாமே அதுதான் பண்ணுது. எது பண்ணுது? அது பண்ணுது. உங்களை பிறக்க வச்சது, உங்களை இந்த இதுல சிக்க வச்சது எதுக்கு? நீங்க அதுக்கு ஏதோ பண்ணிருக்கீங்க திமிர்த்தனம். அதனால அது என்ன பண்ணுது? பழி வாங்கல, உங்களுக்கு புரிய வைக்குது. அது என்ன பண்ணுது? புரிய வைக்குது. நீ அழகழகா உங்க கண்ணில், உங்க மூக்க, உங்க லிப்ஸ, உங்களோட காதை, உங்களோட தலையை கண்ணாடியில பாக்குறீங்கல்ல, நீங்க இல்ல, நீங்க அது இல்ல, அது வேற மாதிரி இருக்குது. அது எப்படி இருக்குது? அது இப்ப உருவம் மாதிரி நான் தான் இவன் உங்களவே நம்ப வச்சுக்கிட்டு இருக்குது. இப்ப நீ என்ன பண்ணணும்? இந்த கண்ணில் பார்க்காம உள்ள ஒரு கண்ணு இருக்கு, அந்த கண்ணில் பார்த்தீங்க அப்படின்னா அது எது, அது எதுக்கு இங்க வந்திருக்குது, நமக்கு இங்க வேலை என்ன, இன்னும் எத்தனை வருஷம் இங்க கிணறு வெட்ட போறோம், எல்லாம் தெரிஞ்சிடும். இப்போது உங்களுக்கு வேலை என்ன? முதல் வேலை நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, எனக்கு பிரச்சனையே கிடையாது, ரூட்டை தான் நான் சொல்லி கொடுப்பேன். நீங்க எனக்கு இதுல பயணம் பண்ணலன்னா உங்களுக்கு தான் வலிக்கும். பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, நீங்க எந்த ஆசிரமம் போனீங்கன்னா எல்லாம் ஆல்மோஸ்ட் பார்த்துடும். எவனும் இந்த உண்மையெல்லாம் இப்போ ஓப்பனா சொல்றதுக்கு எவனும் கிடையாது. பாயிண்ட் நம்பர் 2. பாயிண்ட் நம்பர் 3, இவ்வளோ தெளிவா, இவ்வளோ பக்குவமா, இவ்வளோ ஓப்பனா வேற எவனும் சொல்லியே தரமாட்டான் உங்களுக்கு. அதனால ஃபாலோ பண்றதும் பண்ணாததும் உங்களோட விருப்பம். ஏதோ 10 கிளாஸ் போனோம், 11வது கிளாஸ் ஒரு கிளாஸ் வந்தோம்லாம் உட்கார்ந்துருந்தீங்க அப்படின்னா எனக்கு இல்லை லாஸ். லாஸ் யாருக்கு? உங்களுக்குத்தான். அதனால் தயவு செஞ்சு நல்லா புரிஞ்சுக்குங்க. எவ்வளோ நாள் உயிரோடு இருப்போம்லாம் தெரியாது. ஒவ்வொரு செகண்டுக்கும் பல லட்சம் பேர் பிறக்கிறான், பல லட்சம் பேர் செத்துக்கிட்டு இருக்கான் இந்த தமிழ்நாட்டுக்குள்ள. ஆமாவா இல்லையா? நமது உயிருக்கு என்னடா இவன் வந்ததுலேருந்து இறப்பை பற்றியே பேசுகிறான்னு நினைக்கிறேன். இறப்பை பற்றி தெரிந்து கொள்ளாத ஒருவனால் ஞானத்தை பெறவே முடியாது. இறப்பு என்பது உடலிற்கு தான், மனதிற்கு தான் இறப்பு, ஆன்மாவிற்கு இறப்பு என்பதே கிடையாது. நீங்கள் ஆன்மஸ்வரூபம்தான். கண்ணாடியில பார்த்து பார்த்து, உடம்ப பார்த்து பார்த்து ஏமாந்து போயிருக்கீங்க. நீங்க மனித பிறவியே கிடையாது. யூ ஆர் பிளடி ஏலியன்ஸ். என்னடா சொல்ற, கடைசியில ஏலியன் முடிச்சிட்டியடாங்களே. அம்மா சத்தியமா சொல்றேன், அப்பா சத்தியமா சொல்றேன், என் தங்கச்சி சத்தியமா சொல்றேன்னு, யார் என் குலதெய்வ சத்தியமா சொல்றேன், நான் கும்புற காஞ்சி விஸ்வநாத சாமி மேல சத்தியம் பண்ணி சொல்றேன், நீங்கள் யாரும் மனித பிறவிகளே கிடையாது. நீங்கள் எல்லாருமே ஏலியன் தான், ஏலியன் தான், ஏலியன் தான்.